Wish you all a very blessed and a joyous new year. சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான புத்தாண்டு உங்களுக்கு உண்டாவதாக. May God bless you this year very specially. மிக விசேஷமான விதத்தில் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We will read Isaiah 26 and verse 12. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. This year, this is God's promise. இந்த ஆண்டு இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாகும். God will establish peace for us. நமக்காக தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். There will be peace amongst us. நமக்குள்ளேயும் சமாதானம் இருக்கும். And whatever we do this year will be done in peace. நாம் எதை செய்தாலும் இந்த ஆண்டு அது சமாதானத்தோடு செய்யப்படும். Because God will accomplish everything for us. ஏனென்றால் நமக்காக எல்லாவற்றையும் தேவனே செய்து முடிப்பார். In Tamil it's beautiful. தமிழில் மிக அழகுற அமைந்திருக்கிறது. All the work that we have to do, God himself will work for us. நாம் செய்ய வேண்டியதாயிருக்கிற எல்லா வேலைகளையும் எல்லா கிரியைகளையும் நமக்காக நம்முடைய கிரியைகளை எல்லாம் தேவனே செய்து முடிப்பார். And everything will be accomplished. எல்லாமே சாதிக்கப்படும். Only now the vision will begin to become a reality. இப்பொழுதுதான் தரிசனம் மெய்ப்பட துவங்கி இருக்கிறது. Till now it was preparation, it was announcement. இந்நாள் வரைக்கும் ஆயத்தப்படுகிற ஒரு நிலையில் அறிவிப்பாகவே வெளிப்பட்டது. It was organizing. எல்லாம் ஒழுங்கிணைக்கப்பட்டது. But now the vision will become a reality for the nation and the nations to open and begin to be prepared for the second coming of Jesus Christ. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக தேசமும் தேசங்களும் தேசத்தின் குடிகளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதை குறித்ததான தரிசனம் வெளிப்பட துவங்கும். Let's go to Genesis 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். And see how God works. தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? You see, you must always remember God works. எப்பொழுதுமே தேவன் கிரியை செய்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். Let's read verse 7. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். For everything in the world that was formed, he said, and it came into being. உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது அப்படியே உருவாகிவிட்டது. But with regard to man, ஆனால் மனுஷனை பொறுத்த மட்டில் making man, மனுஷனை உருவாக்குவதிலே God had to work. தேவன் வேலை செய்ய வேண்டியதாயிற்று. He had to work with his hands. அவர் தன் கைகளினால் வேலை செய்ய வேண்டியதாய் இருந்தது. Even today we have to work with our hands to win every soul for the Lord. இன்றைக்கும் கூட கர்த்தருக்காக ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் நாம் நம்முடைய கைகளினால் உழைத்து வேலை செய்ய வேண்டும். We have to work. நாம் வேலை செய்ய வேண்டும். Work. வேலை செய்ய வேண்டும். Work. வேலை செய்ய For வேண்டும். every soul. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும். God formed man out of the dust of the ground. பூமியின் மண்ணினாலே தேவன் மனுஷனை உருவாக்கினார். Many times we have to go to the dust to form each soul. பல நேரங்களிலே ஒவ்வொரு ஆத்துமாவையும் உருவாக்க நாம் மண்ணுக்கு போக வேண்டியதா இருக்கு. We have to get on our knees. முழங்காலில் இறங்க வேண்டும். Not only before God, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, sometimes before your spouse, சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முன்பாகவும் நீங்கள் மண்டியிட வேண்டியதா before இருக்கும். your children, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக, before your co-workers, உங்கள் சக பணியாளர் முன்பதாக. sometimes you may get fired. சில நேரங்களில் நீங்கள் திட்டி தீர்க்கப்படலாம். நல்ல திட்டுவாங்களாம். For no reason. காரணமே இல்லாமல் You have to go on your knees. நீங்கள் உங்கள் முழங்காலில் விழ வேண்டும். Go to the dust. நீங்கள் மண்ணுக்கு போக வேண்டும். No pride. பெருமையே இருக்க கூடாது. Not say, "Hey, do you know who I am?" நான் யார் உனக்கு தெரியுமா என்று மார்தட்ட கூடாது. We have to humble ourselves to the dust. மண்ணு வரைக்கும் நம்மை நாமே தாழ்த்தி அடிபணிய வேண்டும். Cannot say, "What is the use of serving God?" தேவனுக்கு ஊழியம் செய்தனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடாது. No questions. கேள்வியே இருக்க கூடாது. Job said, "I shut my mouth." என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று யோபு For சொல்கிறார். some time he was talking and talking கொஞ்ச நேரம் வரைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் தான் about his righteousness. தன் நீதியை குறித்து. Then finally he said, "I have to shut my mouth now." கடைசியாக என் வாயை நான் பொத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து But with விட்டார். all the sorrow he began to pray for others. எல்லா துக்கத்தோடு கூட மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். Then he got double portion. அப்பொழுதுதான் அவருக்கு இரட்டிப்பான பங்கு 2 மடங்கு கிடைத்தது. We have to go to the dust.
நாமும் மண் மட்டும் தாழ்த்த வேண்டும். And we have to cover ourselves with dust. There is no other way. மண்ணினால் நம்மை நாம் மூடிக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. As you know, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி anywhere we go we have to pray for people. நாம் எங்கு சென்றாலும் அங்கே ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Yesterday we were getting into an airport. நேற்று வேறொரு பட்டணத்திலே ஒரு விமான நிலையத்துக்குள் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். As soon as we got down from the car, காரை விட்டு நாங்கள் கீழே இறங்கின உடனே loaders to take the baggage came running. பைகளை எல்லாம் தூக்கி சுமக்கிற சுமை தூக்கிகள் ஓடி வந்தார்கள். And they said, praise the Lord, brother. சகோதரனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார்கள். It was in another state. அது வேறொரு மாநிலத்திலே. They said, praise the Lord. ஸ்தோத்திரம் என்றார்கள். Are you not Paul Dinakaran? நீங்கள் பால் தினகரன் தானே? And they were fighting amongst themselves to take our baggage. எங்க பெட்டியை யார் எடுக்குதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை. Not for money, பணத்துக்காக இல்ல, but for love. அன்பு நிமித்தம். For love. அன்பு நிமித்தம். So we prayed for them. ஆகவே அவர்களுக்காக ஜெபித்தோம். As soon as we landed in Chennai, நாங்கள் சென்னையிலே வந்து இறங்கின உடன் தானே lady who sweeps the floor தரை பெருக்குகிற துப்புரவு தொழிலாளி came running. ஓடி வந்தார்கள். Oh, they told me Paul Dinakaran has come. பால் தினகரன் வந்து விட்டார்னு சொன்னாங்க. Oh, I have not missed you. ஓ, உங்களை நான் பார்க்காம விட்டுறலையே. Please. தயவு செய்து. Then I prayed for her. நான் அவளுக்காக ஜெபித்தேன். Great love. அன்போடு கூட. This is our family. இதுதான் எங்கள் Of குடும்பம். course, other officers also came. மற்ற அதிகாரிகளும் வந்தார்கள் என்பது உண்மைதான். But this is our family. ஆனால் இதுதான் எங்கள் குடும்பம். We cannot say, oh, I came just now, I cannot pray. You come to the prayer tower, I'll pray for you. இப்பதான் வந்த என்னால உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது, ஜெபகோபுரத்துக்கு வாங்க உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன்லாம் சொல்ல முடியாது. Get on the dust. மண் மட்டும் தாழ்த்த வேண்டும். Be prepared. ஆயத்தமாயிருங்கள். Love the people. மக்களை அன்பு கூறுங்கள். Thank God. Our children also have the same heart. இதே இருதயம் எங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கிறபடியால் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். Sharon came only for a short while on her holidays. ஒரு குறுகிய கால விடுமுறையில் தான் ஷாரன் வந்திருந்தார்கள். But as soon as she decided to come, she called Dr. Jayakumar Daniel and said, I want to go to the poor villages. ஆனால் வர தீர்மானித்த உடனே டாக்டர் ஜெயக்குமார் டேனியல் தொடர்பு கொண்டு நான் ஏழை மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போக வேண்டும் என்றார்கள். She had jet lag. அவர்களுக்கு அந்த நேர மாற்றத்தின் களைப்பு இருந்தது. Went to Trivandrum to minister. ஊழியம் செய்ய திருவனந்தபுரம் போனார்கள். Came back. திரும்பி வந்தார்கள். Next morning, Sisha team took her to the Narikuravar villages. சீஷா குழுவினர் நரிக்குறவர்கள் இருந்த கிராமத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு She சென்றார்கள். went and sat with them in their huts. போய் அவர்களுடைய குடிசைக்குள் அவர்களோடு உட்கார்ந்தார்கள். Drank their water. அவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடித்து. Then went to another place where HIV attacked children. பால்வினை நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் இருந்த அந்த மற்றொரு கிராமத்துக்கு போனார்கள். And when she narrated this on a live television show on Christmas morning, I wept. கிறிஸ்துமஸ் காலை அன்று நேரலையாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பொழுது நானே அழுது விட்டேன். Explained how when she was sitting in that hut, அந்த குடிசைக்குள் எப்படி உட்கார்ந்திருந்தார் என்பதை விவரித்தார்கள். those HIV attacked children, அந்த HIV-னால் தாக்கப்பட்ட பிள்ளைகள், they came and stood at a distance. அவர்கள் வந்து தூரத்தில் நின்றார்களாம். She said, அவர்கள் சொன்னார்கள், what sin have they committed? இவர்கள் அப்படி என்ன பாவம் செய்தார்கள்? Why should they have this dreadful disease? ஏன் இந்த பயங்கர உயிர்கொல்லி நோய் இவர்களை பாதிக்க வேண்டும்? Sharon said, come. ஷாரன் சொன்னார்கள், நீங்களும் வாருங்கள். Don't worry about me. என்னை குறித்து கவலைப்படாதீர்கள். Come closer. கிட்ட வாங்க. Come close. அருகில் வாருங்கள். Touch me. என்னை தொடுங்கள். I want to touch you. நான் உங்களை தொட வேண்டும். Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. நானும் உங்களை நேசிக்கிறேன். That is our mission. இதுதான் எங்களுடைய ஊழியம். That is your mission. இதுதான் உங்களுடைய திருப்பணி. That is your mission. இதுதான் உங்கள் தலையாய பணி. Going to the dust. மண் மட்டும் அடிபணிந்து செல்வது. And forming man. மனிதர்களை உருவாக்குவது. God did it. தேவன் அதை செய்தார். God did it. தேவனே அதை செய்தார். He could have sat in his throne and said, let there be man. தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் மனிதன் உண்டாக கடவுள் என்று அவர் சொல்லியிருந்திருக்கலாமே. How much more we should go to the dust. அப்படியானால் எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் மண் மட்டும் போக வேண்டும். How much more we need to humble ourselves saying we are dust. நானும் ஒரு மண் என்று தான் சொல்லி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாய் நம்மை தாழ்த்த வேண்டும். Let us get into that attitude. அப்படிப்பட்ட மனப்பான்மையை பெற்றுக்கொள்வோமாக. Then we will have a name above every name to drive out every devil, every sickness, every poverty, and we shall have the greatest blessings in the world. Love coming to us from all sides. அப்பொழுது எல்லா பிசாசுகளையும் எல்லா நோய்களையும் எல்லா வறுமைகளையும் துரத்தக்கூடிய எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் உலகத்திலே பெரும் செல்வம் ஆஸ்தி நண்பு நம்மை நோக்கி தேடி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். Then the Bible says, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, God found man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life. பூமியின் மண்ணினாலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே
ஜீவ சுவாசத்தை ஊதினார். A man became a living being. மனுஷன் ஜீவாத்மாவானான். When we go to the dust, humbling ourselves, you will have the breath of God's life. You can bring life to any man. மண் மட்டும் உங்களை தாழ்த்தி நீங்கள் கீழே அடிபணியும் பொழுது தேவனுடைய ஜீவ சுவாசம் உங்களுக்குள் இருக்கும். எந்த மனுஷனையும் உயிர்ப்பித்து ஜீவாத்மாவாக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருந்துவிடும். You will say, let there be life, let there be a miracle. They will have it. ஜீவன் உண்டாவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நீங்கள் சொல்வீர்கள், அங்கே அது அற்புதம் நடக்கும். In your own life you can say, உங்க சொந்த வாழ்க்கையில நீங்கள் சொல்லலாம், let this blessing come to me, it will come to you. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருவதாக நீங்கள் சொல்லது உங்களிடத்தில் வந்து சேரும். When you are working in the dust with God, தேவனோடு இணைந்து மண்ணில் நீங்கள் பணி செய்யும் போது, day before yesterday night, நேற்றைய முந்தின தினத்தின் இரவில் was the New Year's night. அதுதான் புத்தாண்டு இரவு. Of course we all prayed as a family, praised God, and then went to bed after a long time of prayer. குடும்பமாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சேர்ந்து தேவனை துதித்து ஒரு நீண்ட நேர ஜெபத்திற்கு பின்புதான் நாங்கள் படுக்கைக்கு சென்றோம். And I could hear the music of the New Year dances. புத்தாண்டு நடன இசையை என்னால் கேட்க முடிந்தது. And I had gone to bed. நான் படுக்க சென்றேன். 11:45. 11:45 இரவு A terrible attack came. ஒரு பயங்கரமான கொடிய தாக்குதல் வந்தது. And I woke up. நான் விழித்தெழுந்தேன். And immediately I knelt down. உடனடியாக தானே முழங்கால் படியிட்டேன். Because the Holy Spirit said, என்னில் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், don't you hear the music of the drums and the beats and the bass? எல்லா விதமான இசை வாத்திய கருவிகளுடைய அந்த இசை சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? People are dancing and welcoming the new year. மக்கள் ஆடி பாடி நடனத்தோடு புத்தாண்டை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். How are you welcoming it? நீ எப்படி அதை வரவேற்கிறாய்? I knelt down immediately உடனடியாகத்தானே முழங்கால் படியிட்டேன். and began to praise the Lord. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தேன். Then the power of God came as I went to the dust. அப்பொழுது நான் மண் மட்டும் கடந்து சென்ற பொழுது தேவ வல்லமை வந்து எனக்குள் இறங்கியது. And the Holy Spirit made me say, பரிசுத்த ஆவியானவர் என்னை இப்படி சொல்லும்படி வைத்தார், you devil, பிசாசே, don't wag your tail with me. என்னிடம் வாலாட்டாதே. ஏன்ட்ட வாலாட்டாத. இதே வார்த்தை ஆவியானவர் சொன்னார், ஏன்ட்ட விளையாடாத. Get away in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ. And immediately that oppression and my physical torture left me. உடனடியாக அந்த சரீர பாடுகளின் உபாதையின் ஒடுக்குதல் என்னை விட்டு விலகியது. And I had gone on till 2 o'clock in the morning. அதிகாலை 2 மணி வரை அப்படியே தொடர்ந்து ஜெபித்தேன். I didn't know I was lost in the presence of God. ஒன்றும் அறியாதவராய் தேவ சமூகத்துக்குள் மெய்மறந்திருந்தேன். Personal communication with God. தேவனோடு கூட தனிப்பட்ட உறவாடுதல். That is the greatest joy you can have. உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்வதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுதான். Having God with you personally. தனிப்பட்ட விதத்தில் தேவனை உங்களோடு கூட வைத்திருக்கும் பாக்கியம். And I could pray for every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னால் ஜெபிக்க முடிந்தது. Though I do not know your names, I literally felt that I was praying for every one of you. That's the power of the Holy Spirit. உங்கள் பேர் எனக்கு தெரியாவிட்டாலும் கூட எழுத்தின்படியே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னால் ஜெபிக்க முடிந்தது என்பதை உணர்ந்தேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. The ambassadors, சானாபதிகளுக்காக, the donors, ஆதரவாளர்களுக்காக, they may be in lakhs. அவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். Literally I felt during that 2 hours that I had prayed for everybody. அந்த 2 மணி நேர ஜெப வேளையில் எழுத்தின்படியே அனைவருக்காகவும் ஜெபித்து விட்ட ஒரு உணர்வு எனக்குள் இருந்தது. That is the spirit, the power of the Spirit praying through you. இதுதான் உங்கள் மூலம் ஜெபிக்கிற ஆவியின் வல்லமையாகும். That is how you carry all people even though you're a single person. இப்படியாகத்தான் நீங்கள் ஒரு தனிநபராக இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து சுமக்கும் பாக்கியம் பெறுகிறீர்கள். That's how you are able to carry the whole ministry. இப்படியாகத்தான் ஊழியத்தை ஒட்டுமொத்தமாக முழுவதும் உங்களால் சுமக்க முடிகிறது. People ask me, oh, the ministry is so huge, brother, how do you carry it? என்னை பார்த்து பலர் கேட்பார்கள், ஊழியம் மகா பெரிய பிரம்மாண்டமான பெரியதாயிற்றே, எப்படி உங்களால் சுமக்க முடிகிறது? How are you so relaxed, laughing and full of joy all the time? எப்பொழுதுமே எந்த கவலையும் இல்லாமல் மிகவும் ஓய்வாக சந்தோஷமாய் மகிழ்ந்து சிரிக்க எப்படி உங்களால் முடிகிறது? Just running one school or doing one job itself brings us so much pressure. ஒரு வேலை செய்வதே, ஒரு பள்ளி நடத்துவதே அளவுக்கு அதிகமான அழுத்தத்தால் எங்களை பாதிக்கிறதே. It is the Holy Spirit who comes when I go to the dust before Him.
தேவனுக்கு முன்பாக நான் மண் மட்டும் என்னை தாழ்த்தி பணியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். I pray and preach to 200,000, 3 lakhs people, 5 lakhs people. நான் ஜெபிக்கிறேன் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் மக்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். Next day after speaking to 3 lakhs people, God will take me to a place to speak to 10 people. 3 லட்சம் மக்களுக்கு முன்பாக நின்று பேசிய அடுத்த நாளே ஒரு 10 பேருக்கு முன்பாக பேசும்படி தேவனை கொண்டு போய் நிறுத்துவார். Sometimes one poor person. சில நேரங்களிலே ஒரே ஒரு ஏழையான ஒருவருக்கு பேசும்படி I will செய்வார். spend 1 hour with that person. அந்த நபரோடு 1 மணி நேரம் செலவழிப்பேன். Because the Holy Spirit will be working through me. ஏனென்றால் என் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். I can't control it. என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது. Me praying. நான் ஜெபிப்பதல்ல. For that one person I will open the scripture and explain everything. When millions of calls are coming, or thousands of calls are coming to the prayer tower, thousands of letters, thousands of people waiting for appointment, I am preaching to one man here. ஜெபகோபுரத்திலே ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் கடிதங்கள் வந்து கொண்டிருக்கும், லட்சக்கணக்கான மக்கள் ஆலோசனைக்காக ஜெபக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நானோ இந்த ஒரு தனி நபருக்காக ஜெபிக்க ஆலோசனை கொடுக்க வேதத்தை எடுத்து வாசித்தவர்களோடு கூட ஊழியம் செய்வேன். That is working with God in the dust. இதுதான் மண் மட்டும் தாழ்த்தி தேவனோடு இணைந்து வேலை செய்வதாகும். Then God transforms all the people in the ministry. Miracles happen everywhere. Jesus does it. ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையுமே தேவன் மறுரூபமாய் மாற்றுகிறார். செல்லும் இடமெல்லாம் அற்புதங்களை நடக்கிறது, மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எல்லாமே தேவன் செய்கிற கிரியைகள். But ஆனால் when you get to the dust before God, தேவனுக்கு முன்பாக நீங்கள் மண்ணுக்கு திரும்பி செல்லும் போது, before people, ஏழை மக்களுக்கு முன்பாக, before your co-workers, உங்கள் சக பணியாளர்களுக்கு முன்பதாக, everything will be done by God for you and you will accomplish it in peace. எல்லாமே தேவனால் உங்களுக்காக செய்து முடிக்கப்படும் காரியங்களை நீங்கள் சமாதானத்தோடு சாதித்து முடிப்பீர்கள். Everyone will love you. எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள். Everything will come to pass. எல்லாமே கைகூடி வரும். We will grow 1,000 times. 1000 மடங்கு நாம் பெருகுவோம். Little one shall become 1,000. சின்னவன் 1000 ஆவான். But we have to become that little one. ஆனால் நாம் அந்த சின்னவனாய் மாற வேண்டும். Today we will ask God for that grace. இன்றே நாம் தேவனிடத்தில் அந்த கிருபைக்காய் கேட்போமா? This morning இந்த காலை வேளையிலே God is working. தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Will you say, Lord, சொல்லுவீர்களா, கர்த்தாவே, I want to work with you. உம்மோடு சேர்ந்து நானும் வேலை செய்ய விரும்புகிறேன். I don't want to talk anymore. நான் இனியும் பேச்சே செய்து கொண்டிருக்க I விரும்பவில்லை. don't want to accuse anymore. யாரையும் குற்றப்படுத்த நான் விரும்பவில்லை. I want to work. நான் வேலை செய்ய விரும்புகிறேன். I want to work. நான் வேலை செய்ய விரும்புறேன்ப்பா. You will accomplish everything for me. நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். I'll have peace. நானோ சமாதானத்தோடு இருப்பேன். I'll have peace. எனக்கு சமாதானம் இருக்கும். I'll have peace. எனக்கு சமாதானம் இருக்கும். I need not ask what time will bring, while to my Savior's hand I cling. A song of trust my soul can sing, for step by step He will lead me. I need not fear, though dark the way, for Jesus close to me doth stay, until the dawn of perfect day. Still step by step He will lead me, step by step to the glory land. My Savior guides with a loving hand. I go to dwell with a blood-washed band, and step by step He will lead me. Till now we had many masters ruling over us. இந்நாள் வரை நம் வாழ்க்கையின் மீது अनेक ஆண்டவன்மார்கள் நம்மை ஆள விட்டிருந்தோம். Many masters. अनेक எஜமான்கள் sent by the devil. பிசாசினால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். So we were bound. ஆகவே தான் நாம் தீமைக்குள்ளானோம். But from now on, ஆனால் இது முதற்கொண்டு our life
will honor only Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே கனம் பண்ணும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Shall we cry to God? தேவனை நோக்கி கதறி அழுவோமா? Let us forget our sins. நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் மறந்து விடுவோம். Ask Jesus to forgive us and enter into a new life. இயேசு நம்மை மன்னிக்கும்படி கேட்டு ஒரு புது வாழ்க்கைக்குள் பிரவேசிப்போம். This morning is a morning of sanctification. இந்த காலை வேளை பரிசுத்தமாக்கப்படுகிற வேளையாகும். Sanctification. பரிசுத்தமாக்கப்படுதல். God is going to give you plenty. கர்த்தர் உங்களுக்கு ஏராளமாய் கொடுக்க போகிறார். From this year, இந்த ஆண்டு முதல் you will have the reward. நீங்கள் உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். I will have the reward. எனக்குரிய பலன் எனக்கு கிடைக்கும். Forgive us, Lord. கர்த்தாவே எங்களை மன்னித்து விடும். Forgive me, Paul Dinakaran. பால் தினகரனாய் என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, if I have said or heard the voice of the devil and spoken, forgive me, Lord. Forgive me, Lord. ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் சத்தத்தை கேட்டு ஏதாகிலும் தவறு நான் செய்திருப்பேனானால் என்னை மன்னித்து விடும். என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. Forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. For allowing Satan to come into the garden where you have placed me. நீர் என்னை வைத்த தோட்டத்துக்குள்ளே சாத்தான் நுழைய இடம் கொடுத்ததனால் என்னை மன்னித்து விடும். Forgive me for opening my ears to the devil. பொல்லாத பிசாசின் சத்தம் கேட்க என் செவிகளை திறந்த தவறை எனக்கு மன்னித்து விடும். Forgive me for opening my eyes looking at the deceitful sight of the devil. பொல்லாத பிசாசின் வஞ்சகமான காட்சிகளை காணும்படி என் கண்களை திறந்த பாவத்தை மன்னித்து விடும். Forgive me, Lord, for not working with my hands along with you and spending time and listening to talk of the devil. உம்மோடு கூட இணைந்து என் கைகளினால் வேலை செய்வதற்கு பதிலாக பொல்லாத பிசாசோடு கூட உட்கார்ந்தவன் சத்தத்தை கேட்க இடம் கொடுத்த தயவை பாவத்தை எனக்கு மன்னித்து விடும். Forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Forgive me. என்னை மன்னியும் ஐயா. Whoever is praying with me, forgive. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் மன்னியும் ஐயா. Cleanse us. எங்களை சுத்திகரியும். Cleanse us. எங்களை சுத்தம் பண்ணும். Cleanse us. எங்களை சுத்திகரியும். Cleanse us. எங்களை சுத்தம் பண்ணும். Every arrogance, எல்லா விதமான முரட்டுத்தனம், every pride, எல்லா பெருமை, every laziness, எல்லா சோம்பேறித்தனம், every unbelief, எல்லா விசுவாசங்கள், every deceit, எல்லா வஞ்சகங்கள், take it out, Lord. எதை எடுத்து வெளியே போடும் Make ஆண்டவரே. us as little children, Lord. எங்களை சிறு பிள்ளைகளாக்கி விடும் ஆண்டவரே. Make us as little children, Lord. எங்களை சிறு பிள்ளைகளைப் போல மாற்றி விடும் In ஐயா. the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே transform us. எங்களை மறுரூபமாக்கும். Transform us. எங்களை மறுரூபப்படுத்தும். Make us little ones, Lord, எங்களை சிறியவர்களாக மாற்றும் so ஆண்டவரே. that you can carry us, Lord. எங்களை இதன் மூலம் நீ தூக்கி சுமக்க முடியுமே. We will become 1,000 this year, Lord, இந்த ஆண்டு நாங்கள் ஆயிரங்களாய் மாறுவோம் ஆண்டவரே. to take your gospel to the nations, oh God. பல தேசங்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்து செல்வோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Anointed. எங்களை அபிஷேகியும். Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. There is liberty. அங்கே விடுதலை உண்டு. Power of God is coming. தேவனுடைய வல்லமை வருகிறது. Power of God is coming. தேவ வல்லமை வருகிறது. Let us humble ourselves. நம்மை நாமே தாழ்த்துவோமாக. Humble ourselves. நம்மை நாமே தாழ்த்துவோம். Tell him, give me strength to humble myself, Lord. கர்த்தாவே, என்னை தாழ்த்துவதற்கு வேண்டிய பலனை எனக்கு தாரும் என்று உமக்கு கேட்போம். நன்றி. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. We surrender ourselves to you. தகப்பனே, எங்களே உம்மிடத்தில் அடிபணிந்து அர்ப்பணிக்கிறோம். Thank you for your promise. இந்த வாக்குக்காக நன்றி அப்பா. Continue to stay with us தொடர்ந்து எங்களோடு கூடவே தங்கியிரும். and help us to carry you in our hearts. எங்கள் இதயங்களிலே உம்மை சுமந்து திரிய எங்களுக்கு உதவி செய்யும். We commend all these thy beloved children to your loving bosom, Lord. உம்முடைய பிரியமான இந்த பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய நேச மார்புக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Continue to carry them. தொடர்ந்து உங்களை சுமந்து செல்லும். And as we finish this year, இந்த ஆண்டை நாங்கள் நிறைவு செய்யும் போது give us 10 times the number of souls. 10 மடங்கு ஆத்துமாக்களை அதிக எண்ணிக்கையிலே எங்களுக்கு தந்தருளுவீராக. And help us to make you rejoice. உம்மை அகமகிழ்ந்து கலிகூர செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.